என்னால் இப்போ பேச முடியாது, நானே கூப்பிட்றேன். இனிமே நானே கூப்பிட்றேன். நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க. எதுக்கு அவனை அப்படியே அடிச்சிருக்க? திடீர்னு எங்கிருந்து வந்து உனக்கு இவ்வளோ கோவம்? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தாச்சு. அவங்க அப்பா அம்மா கேட்டால் இப்போ என்ன சொல்றது? டேய் ஏதாவது சொல்றா, ஏன்டா அவனை அடிச்ச? தெரியலடா ஏன் அப்படி அடிச்சேன்னு. பைக்கே கேட்டான், பாக்கெட்ல இருந்துச்சுன்னு அவனே எடுத்துக்கிட்டான். எடுக்கும்போது இல்லை, பாக்கெட்ல இந்த கர்ச்சிஃப்ல எடுத்துக்கிட்டான். சிரிச்சுட்டே ஏன் பொண்ணுங்க யூஸ் பண்ற கர்ச்சிஃப்லாம் யூஸ் பண்றேன்னு அப்படியே கசைக்கு வீசிட்டான். பக்கத்துல இருந்த சேர்ல விழுந்துருச்சு. உனக்கு தெரியல மச்சான் அது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு. அன்னைக்கு நான் குடிச்சிருக்க கூடாது. குடிச்சிட்டு போலீஸ் இருக்காங்கன்னு ஒன்வேல யூட்டன் போட்டு கூடாது. அவன் அப்பவும் சொன்னான், இது எதுவுமே நடந்துருக்க கூடாது, இது எதுவுமே நடக்கலனா அவன் நேரம் என் பக்கத்துல இருந்திருப்பான். அந்த கர்ச்சிஃப்ல வச்சா அது அவளோட வாசம் இருக்கும். அது சோப்போ ஷாம்போ பர்ஃப்யூமோ கிடையாது, அது அவளோட வாசம். உள்ளங்கையில அவளுக்கு ரொம்ப வேர்க்கும். அதனாலே அந்த கர்ச்சிஃபை டைட்டா பிடிச்சிப்பா. இன்னொரு கையில அவ என்ன பிடிச்சிப்பா. அது அவளோட வாசம் மச்சான் கர்ச்சிஃப்ல. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நான் உனக்கு கர்ச்சிஃபா தான் பிறக்கணும்னு சொல்லுவேன், மொக்கையா சொல்லுவேன். அது கூட அவன் ரசிப்பா. அவன் கண்ணில் மட்டும் இல்லை மச்சான், அவன் கை ரேகையிலையும் என்னோட காதல் இருக்கு. அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட டஸ்ட் ஏறுதுன்ட்டு அவ கர்ச்சிஃபை தாண்டா எனக்கு கட்டி விட்டுருந்தா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவ கை வேர்க்குமேனு அவசரமா அந்த கர்ச்சிஃபை எடுத்துட்டு ஓடுனேன். கர்ச்சிஃபை கையில வச்ச மச்சான், ஆனா அந்த கை கர்ச்சிஃபை பிடிக்கலடா. அன்னைக்கு கடைசியா என் கையில இருந்தது அவ கையில இருந்த அந்த கர்ச்சீஃப் தாண்டா. சொல்ல அந்த கர்ச்சீஃபை தூக்கி அவன் வீசுறான். அதான் எனக்கே தெரியாம நான் அடிச்சுட்டேன். ஒருத்தவங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக தெரிகிற விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு திரும்ப கிடைக்காத பொக்கிஷமாக இருக்கலாம். ஸோ